புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குண்டத்து செக்கிலாரடி போற்றி. உலகளாமுணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மொழிவேணியன் அலையில் சோதியன் அப்பளத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவன். என்றும் இன்பம் பெருகும் ஈர்வினால் உண்டு காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் மாண்புகள் நின்றதே முன்னிலவி உலகளா நம பார்வதீவதையே மகாதேவா. எல்லாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் மறைவா போற்றி. சிறப்புடி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. குருவருடையும் திருவருடையும் துதித்து வணங்கி அடுதரும் முயங்கு பொன்மொழிவள்ளியின் தாயார் செய்த திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் செமையாளும் சண்முகநாத பெருமானின் கமலமலர் பாதத்திலடியின் சண்புகுந்தும் இங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை சிவனையே அன்பர்களை வணங்கி மகிழ்ந்தும் அருமையான கார்த்திகை மாத பூராட நட்சத்திரத்திலே எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர் சிறப்புடி நாயனார். சிறப்புடி நாயனார் சோழ மண்டலத்திலே ஒரு சிறந்த பழமையான ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர் ஆக்கூர் என்று சொல்லப்படும். அது இன்று அந்த நகரம் இருக்கின்றது. இந்த ஆக்கூர் திருத்தலத்தே திருஞான சம்பந்தர் அங்கே தேவார பதிகம் அருளும்போது ஆக்கூரை மிக சிறப்பித்து பாடுகின்றார். அதுக்கு மேலே ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது உலகத்திலே பல இடங்களில் சில நேரத்தில் செல்வச் செழிப்பு இருக்கும், சில நேரத்தில் வறுமை வரும் இல்லைங்களா? அப்படி வறுமை வாய்ப்பட்டவங்க யாராவது ஒருவர் வந்தாலும் சரி, பலர் வந்தாலும் சரி, நூற்றுக்கணக்கான பேர் வந்தாலும் சரி, அந்த ஆக்கூர் தாந்தோன்றி மாடம், அந்த ஊர் பேர் ஆக்கூருங்க. அங்கே உள்ள கோயில் பேர் மாடக்கோயில், அதாவது மாடியாக இருக்கும். அதாவது கோச்சங்க சோழரெல்லாம் மாடி கோயிலை எடுத்திருப்பார், யானை உள்ள புகாதவாறு. அவர் எடுத்து 70 கோயிலில் ஒன்று தான் அந்த மாடக்கோயில். அங்குள்ள இறைவன் பேர் தாந்தோன்றியப்பன். தாந்தோன்றி சுயம்பா தோன்றிய பெருமான், தாண்டி என்று, அதனால தாந்தோன்றி மாடக்கோயில்னு அதுக்கு பேர். அந்த ஊருக்கு பேர் ஆக்கூர், கோயிலுக்கு பேர் தாந்தோன்றி மாடக்கோயில். அருமையான அந்த திருத்தலத்திலே ஒரு நிறைய சிறப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில சிறப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன். யாராவது வறுமையான அந்த ஊருக்கு ஒருவர் வந்தாலும் சரி, பலரும் வந்தாலும் சரி, அவங்க எனக்கு என்ன வேணுமோ அதை வாரி வாரி கொடுக்கின்ற வள்ளல் தன்மை உள்ளவங்க அந்த ஊரில் நிறையா இருந்தாங்களாம். ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறையா இருந்திருக்கிறாங்க. யாராவது வறுமைன்னு அப்போ அந்த ஊரில் வறுமை இல்லைன்னு தெரியுது, வேறொரு ஊர்ல இருந்து வறுமையோடு வந்தவங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை மிக்கவர்கள் அங்கே நிறைய வேளாளர்கள் இருந்தாங்களாம். அதனால திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்திலேயே அந்த ஊர் பதிகத்தை சுட்டி காட்டிருக்கின்றார். வேளாளர்கள் அங்கே நிறையா இருக்கிறாங்க. அங்கே வள்ளல் தன்மையாக இருந்ததுனால அவங்க தாளாளர் என்று போட்டி பாடு. ஞான சம்பந்தர் ஒருத்தி போட்டி பாடுனா எவ்வளோ சிறப்பு வள்ளல் தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஞான சம்பந்தரால் போற்றப்பட்ட நிறைய வள்ளல் தன்மை மிக்கவர்கள் அந்த ஊர் நிறைய இருந்தாங்க. இன்னொரு வரலாறு என்ன சொல்ற, தலபுராணம் ஒன்று சொல்கிறாங்க சிறப்பாக. அந்த ஊரில் ஒரு சமயத்தில் சோழ சக்கரவர்த்தி உன்னால் 1000 பேர்களுக்கு அன்னதானம் செய்யணும்னு அவர் நினைந்திருக்கிறார். ஒரு நினைஞ்ச உடனே 1000 பேர்களுக்கு அந்த அன்னதானம் போட்டிருக்கார் சோழ சக்கரவர்த்தி. அதில் 1000 பேர் சாப்பிட்டுப்பாங்க. அதில் ஒரு ஆச்சரியம் என்னது, 1000ல் ஒருவர் சிவபெருமானை அந்த கோயில் சாமி தாந்தோன்றியப்பரே அவரும் 1000ல் ஒருவராக உணவருந்திருக்கிறார். இது கண்ட உடனே சாமி மகிழ்ந்திருக்கு. அதனால அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா, அங்கே உள்ள உற்சவமூர்த்திக்கு 1000ல் ஒருவர்னு பேர் இருக்கு. இன்னைக்கும் அவர் இருக்கிறார். அவர் தான் உண்மையில 1000ல் ஒருவர். அங்கே உள்ள உற்சவமூர்த்திக்கு பேர் 1000ல் ஒருவர். அப்படி என்னன்னா, அங்கே எப்போதுமே வளமையா இருக்கும். எப்போ பார்த்தாலும் அன்னம்பாளிப்பு, வறுமை நீக்கிறது, வறுமை நீங்க வேண்டும் என்ற கொள்கையுடையவர்கள் நிறைய வள்ளல்களாக திகழ்ந்தவர். அந்த நகரம் அவ்வளவு புனிதமான நகரம். திருஞான சம்பந்தர் போற்றுகின்றார், தலபுராணம் போற்றுகின்றது. இப்படிப்பட்ட சிறப்பான அந்த ஊரில் அந்தனர் குலத்தில், அதாவது வேதியர் குலத்தில் அவதாரம் செய்த பெருமான் தான் சிறப்புடி நாயனார். அப்போ சிறப்பு ஆச்சரியம் என்னன்னா, இங்கே சாமி சொல்கிறார், சேக்கிழார் பெருமான் சிவபெருமானை மட்டும்தான் வள்ளல்னு பாடியிருக்கிறார். அதுக்கடுத்து ஒருத்தர் வள்ளல்னு பாடினா சாமி தான் சிறப்புடி நாயனார். வள்ளல் பெருமான்னு சேக்கிழார் பாடுறார். இதே திருவாக்கே நம்பியாரூரன் வள்ளல்னு சொல்கிறார். புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் என்று அவரும் வள்ளல். நம்பியாரூரும் வள்ளல்ன்றாரு, சேக்கிழார் பெருமானும் வள்ளல் என்று புகழப்பெற்ற அந்த பெருமான் தான் சிறப்புடி நாயனார். அவர் வேதியர் குலத்தில் பிறந்தவர். வேதியர்கள் நம்ம சாஸ்திரங்களில் 5 ஐந்தொழில்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. வேதியர்களுக்கு வேதம் ஓதக்கூடிய பிராமணர்களுக்கு 5 தொழில்கள் விதிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, ஓதுதல், ஓதிவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல் அப்படின்னு 5 தொழில். இந்த 5 அவங்க செய்யணும்.
இது கம்பல்சரி, கட்டாயம், சிவபெருமானுடைய ஆணை. 5 செய்யணும். அப்போ தான் அவங்க வேதியர்களாக முடியும், பிராமணராக முடியும். ஓதுதல் ஓதுவித்தனா தானும் வேதம், வேதங்கள், சிவ ஆகமங்கள், திருமுறைகள், இது 3 ஓதணும். ஓதணும், ஓது ஓதுவது விட்டுல பிறரையும் ஓதிவிக்கணும். நீங்களும் இப்படி ஓதுங்கன்னு சொல்ல, அதை செய்விக்கணும். ஓதுதல் ஓதிவித்தல். அடுத்து வேட்டல் வேட்பித்தல். வேட்டல்னா வேள்வி செய்தல். அக்னிகாரியம் சொல்லுவோம். வேள்வின்றது அக்னிகாரம். இது வேதியர்களுக்கு பிராமணர்களுக்கே விதிக்கப்பட்டது. அதனால அவங்க வேள்வி செய்யணும். வேட்டல் வேட்பித்தல், பிறரையும் வேள்வி செய்ய வைக்கணும். வேட்டல் வேட்பித்தல். 4ஆச்சா. 5வது ஈதல், தான தர்மங்கள் செய்யணும். இந்த 5ம் வேதியர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி செஞ்சா அந்த பிராமணத்துக்குடைய இலக்கணமாக பேசப்படுகிறது. அதே மாதிரி நமக்கும் விதிக்கப்பட்டிருக்கு 5 இல்லைங்களா. அது ஓதுதல் ஓதுவித்தல். தேவார திருவாசகத்தை தானும் ஓதணும், பிறரையும் ஓதுவிக்கணும். ஞான நூல்தனை, தேவார திருவாசகம் உள்ளிட்ட பெரிய புராணம் உள்ளிட்ட சைவ சித்தாந்த சாத்திரங்கள் உள்ளிட்ட தாமலும் ஓதி பிறரையும் ஓதுவிக்கணும் இல்லைங்களா. அடுத்து கேட்டல் கேட்பித்தல். தானும் இந்த ஞான செய்திகளை கேட்கணும், பிறரையும் கேட்பிக்க வைக்க வேண்டும். கேட்டல் கேட்பித்தல். அடுத்து என்னன்னா 5வது என்னன்னா இந்த கேட்ட விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ நம்ம கேட்ட விஷயத்தை நம்ம ஒரு இடத்துல தனிமையில் உட்காந்து சிந்திப்போம் பார்த்தீங்களா. அந்த சிந்தித்து தெளிவடையும் பார்த்தீங்களா. அதான் சிந்தித்து தெளிந்து அதில் உறுதியாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் ஞானம் சொல்கிறது. அது சமஸ்கிருதத்தில் நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் கைவரப்பெறுகிறது. இதான் இதைத்தான் நம்ம சாமி சொல்லுவார் சைவ சித்தாந்தத்தில் எழில் ஞான பூசை. இது ஞான பூசை. இதுக்கு பேருங்க ஓதுதல் ஓதுவித்தல், கேட்டல் கேட்பித்தல், அடுத்து தெளிதல். இதெல்லாம் தெளிந்து அது நிற்றல் இருக்கு பார்த்தீங்களா. அந்த 5ம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்குது. செஞ்சால் ஞான பூஜைன்றாங்க. இந்த கிரியா பூஜைக்கெல்லாம் மேலானபடி ஞான பூஜை. இப்படிப்பட்ட ஞான பூஜையெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க வகுத்திருக்கிறாங்க. அதனால இந்த 5 இப்போ சாமி பிராமணர். இந்த 5ஐயும் தெளிவாக செய்கிறார். அவர் எல்லா வல்ல சிவபெருமான் மீது எப்போதுமே அன்பு கொண்டிருப்பார். அந்த தாந்தோன்றி பெருமானை எப்படியாவது மனசில் எப்போதுமே மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பார். இருதய ஸ்தானத்தில் இறைவனை நிறுத்தி வழிபாடு செய்யும். இதுக்கு பேர் தியானம். இருதய ஸ்தானத்தில் இறைவனை அப்படியே பாவித்து, மனதில் இறைவனை பாதித்து நம்ம வழிபாடு செஞ்சதுக்கு பேர் தியானம்னு பேர். அது எப்போதுமே செய்வார். அடுத்து வாக்கு, மனத்துக்கு அடுத்து வாக்கால திருவைந்தெடுத்து எப்போது ஓதிக்கொண்டு வேள்வி செய்வார். முத்தி வேள்வின்னு பேர். பிராமணர்களுக்கு முத்தி வேள்வி விதிக்கப்பட்டிருக்கு. அந்த வேள்வி நாள்தோறும் அவங்க செய்யணும். அந்த நாள்தோறும் அந்த முத்தி வேள்வியை செஞ்சு அது சிவார்ப்பணம், சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். ஒன்று வேள்வி செஞ்சால் அது பயன் நமக்கு தான் சொல்லக்கூடாது, அது பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும் இல்லைங்களா. சுவாமி எப்போதும் மனதில் நினைத்து கொண்டு தியானம் செய்வார். திருவைந்தெழுத்தை ஓதி 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 வேள்வி செய்வார். சிவார்ப்பணம், சாமிக்கு சிவார்ப்பணம் செய்வார். அடுத்த பணி பாருங்க, சிவபெருமான் திருக்கோயிலுக்கு நாள்தோறும் வழிபாடு செய்வார். சிவனடியார்களை யாராயினும் அவர்களை கண்டால் அவருடைய திருவடியில் நேரம் சாஷ்டாங்கம் விழுந்து வணங்குவார். விழுந்து வணங்கி நல்ல இனிய மொழிகளை எல்லாம், அன்பான மொழிகளை எல்லாம் சொல்லி இல்லத்துக்கு அழைத்து நல்ல அறுசுவையான உணவு கொடுப்பார். கொடுத்ததும் இல்லாமல் அவங்க முகத்தை பார்த்து ஏதாவது குறை இருக்கான்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே புரிந்து கொண்டு பொண்ணும் பொருளும் வாரி வாரி கொடுப்பார். இதை 1 நாள் 2 நாள் இல்லை, பல காலம் செய்து வந்தார். இதைத்தான் சேக்கிலார் நெகிழ்ந்து பாடுவார். வள்ளல்னு வார். இங்கே சிறப்புடியாரை வள்ளல்னு பல இடத்துல பேசுகிறார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாக திகழ்ந்தார் சிறப்புடி நாயனார். இப்படி நாள்தோறும் செய்தார். இப்படி நாள்தோறும் செய்ததுனால என்ன ஒரு சிறப்பு வந்ததுன்னு சொன்னால், இறைவனால் அவர் பரிபூர்ணமாக ஆட்கொள்ளப்பட்டு கார்த்திகை மாதம் இதே பூராட நட்சத்திரத்தில் எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்து அவர் பேரின்ப பெருவாழ்வை பெற்றார். இதில் என்ன நமக்கு பாருங்க, இது ஒரு செய்தி. நம்ம ஓதுதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல், இது இந்த பொருள் நலங்களை சிந்தித்து நிற்றல், இதான் எழில் ஞான பூஜை. இது நம்ம பொதுவாக செய்கிற இந்த பூஜை கிரியா பூஜை. இந்த அபிஷேக ஆராதனை இதெல்லாம் கிரியா பூஜைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சரியை நிலைன்றது நம்ம கோயிலெல்லாம் வழிபாடு செய்கிறது சரியை. இப்படி பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது கிரியை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்படி மனசில் நினச்சிட்டு உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இறைவனை நினச்சிட்டு உட்காந்துருக்கிறது யோகம் இல்லைங்களா. இந்த யோகத்தில் தெளிவெடுந்தால் அவங்களுக்கு பிறக்கக்கூடியதான் ஞானம். இதை மிக அருமையாக இதை நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பல நூல்களை எல்லாம் கற்றுக்கொண்டு, நூல்களை கற்றுத்தான் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. பல நூல்களை, ஞான நூல்களை கற்றுக்கொள்வது, அதுக்கு பேர் வள்ளுவர் கற்றுக்கொள்வது கலைஞானம். ஒருத்தருக்கு 2 ஞானம் இருக்கணுங்க, கலைஞானம். இந்த கற்ற நூல்களெல்லாம் கற்று அதை அனுபவத்துக்கு கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் மெய்ஞானம்.
இது ரெண்டுமே இறைவன் அருளால் தான் கிடைக்கணும். இந்த கலைஞானமும் மெய்ஞானம் தான் இறைவனுடைய 2 திருவடி. அதனால நம்ம திருவடியை நம்ம போற்றுகின்றோம். இதை அருமையாக வள்ளுவர் பெருமான் சொல்றார். ஒன்னே முக்கால் வடியில் இவ்வளவு பெரிய விஷயத்த போகிற போக்கில் வள்ளுவர் சொன்னார். அந்த குறள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குறள் தான். கற்க கசடர கற்க, கற்க கசடர கற்க. இதுதான் கலைஞானம். ஒரு நூலை நீங்கள் கற்கணும், குற்றமில்லாமல் அந்த ஆச்சாரியர்கள் குருமார்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த சொன்னபடி கற்க வேண்டும். கற்க கசடர கற்க, இதை கலைஞானம். இது இறைவனுடைய ஒரு திருவடி. அது நம்ம இடது திருவடின்னு வச்சுக்கலாம். வலது திருவடி அதான் மெய்ஞானம். அது என்ன? கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ என்ன படிச்சியோ ஞான நூல்களில் அதில் என்ன பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதன்படி நீ வாழ்க்கையில நடந்தா உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லையா, அந்த அனுபவத்தில் நில்லு அப்படி சொல்றாரு. இதுதான் மெய்ஞானம். இப்படி கலைஞானமும் மெய்ஞானமும் ஒருவருக்கு கைவர வேண்டும். அதான் கற்க கசடர, கற்றபின் நிற்க அதற்கு தக. அதைப்படி நின்று படிச்சா மட்டும் போதாது, அதுபடி நடன்னு சொல்றோமா இல்லையா, அதுபடி நடக்கத்தான் நம்ம பெரியவங்க வலியுறுத்துறாங்க. ஆகவே கலைஞானமும் மெய்ஞானமும் கைவரப்பெற்றவற்றும் இல்லாம நாளும் அந்த அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த நெறியில் நின்று, சிவாகம நெறியில் நின்று 4 பேரும் திருவைந்தெழுத்தை ஓதி வேள்வி செய்தும் மனதிலே பெருமானை நினைத்து தியானம் செய்தும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறார் பார்த்தீங்களா. இது நம்ம உடலால் செய்கின்ற தொண்டு, உடலால் செய்கின்ற தொண்டு. இப்படி மனம் வாக்கு உடல், மனம் வாக்கு காயம் சொல்லுவாங்க. காயம் என்றால் உடல், மனம் வாக்கு காயம், இந்த 3ஆலையும் ஒருவர் யாரு வழிபாடு செய்கின்றாரோ அதுதான் சிறந்த தொண்டு, உண்மையான தொண்டு. அந்த உண்மையான தொண்டைத்தான் நமக்கு நாயன்மார்கள் நமக்கு அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அந்த நெறியில நம்மளால நிற்க முடியலையானாலும் பரவாயில்ல, அதை கேட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, அந்த நிலைக்கு அவர்கள் அருள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக வரலாம். அதனாலதான் நம்ம நாயன்மார்களை வணங்குறோம். வணங்க என்னன்னு சொன்னா அவங்களுடைய அருள், அந்த அனுகிரகம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க அந்த மனம் வாக்கு காயத்தால் நிற்கின்ற அந்த உண்மை தொண்டை செய்து இறையர்களையும் குருவர்களையும் நம்ம பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று நாம் எல்லாம் சிறப்புடி நாயனாருடைய இந்த பொன்னார் திருவடியை நாம் துதித்து வேண்டிக் கொண்டு எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் விட்டிருந்த மண்ணில் நல்லவன் நம் வாழவும் எண்ணில் நல்ல கதியாம் சிவகதிக்கு நம்மை எல்லாம் விட்டுச் செல்லவும் குருவர்களையும் திருவர்களையும் மீண்டும் பிரார்த்தனை செய்து அடியனுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன்.